கோவையில் இயங்கி வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களின் கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சைனோவிசிஸ் கட்டணம் 3,500 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாகவும், தீசிஸ் கட்டணம் 7,000 ரூபாயிலிருந்து 18 ரூபாயாகவும், ரிசப் மிஷன்ஸ் PhD கட்டணம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்கள் அவர்களது ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ரசாயனங்கள் 2 வருடங்களாக கிடைக்கப்பெறாமல் இருப்பதாகவும், ஆராய்ச்சி கருவிகள் செயல்பாட்டில் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்த அவர்கள் இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி வரும் பத்மநாபனின் PhD கல்வி சான்றிதழ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருவதால் அவர் பெற்ற அசல் சான்றிதழை நிர்வாகத்திடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அதேபோல அங்கு அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை, 400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது. எனவே அந்த குறைகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னதாக அவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முழக்கங்களை எழுப்பினர். வணக்கம், என் பேர் தினேஷ் ராஜா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா SFI சார்பாக பாரதியார் பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க மனு கொடுக்க வந்திருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு 3 மாவட்டங்களுக்கு கூடிய அரசு கலைக்கல்லூரிகள் இருக்குது. இந்த பாரதியார் பல்கலைக்கழகம் மிகவும் மோசமான நிலையில் செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துணைவேந்தர், எக்ஸாம் கண்ட்ரோலர், ரெஜிஸ்டர் எதுவுமே போட கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல SFI போராட்டம் பண்ணோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் இது ரெஜிஸ்ட்ரார் போகிறதுக்கும் தேர்வு கட்டுப்பாடு போகிறதுக்கும் இன்டர்வியூ நடத்தினாங்க. இப்போ வரைக்கும் யாரையும் நியமனம் செய்யலை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களோட நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ரசாயன பொருள் கிடைக்கிறது மிகவும் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2018 ஒன்றிய அரசாங்கம் மேக் இன் இண்டியான்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு ஜெம் போர்ட்டலில் தான் கெமிக்கல் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சரத்து கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜெம் போர்ட்டலில் பேசிக்கான கெமிக்கல்ஸ் கூட அந்த ரிசர்ச் கிடைக்கிறது கிடையாது. குறிப்பாக ஒரு 12 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கெமிக்கல் கிடைக்காம ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் அவங்க ரிசர்ச் பண்ணாமலே இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் பாயோசிட்டியில் செயல்பட்டு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரூசா ஃபண்டில் பல கோடி செலவில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி மையம். அந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கு படிக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களோட ஆராய்ச்சியை அக்யூரேட்டாக பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இன்ஸ்ட்ருமென்ஷன் கருவிகள் தான். அந்த சென்டர் 2 வருஷமாக திறக்கவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை உடனடியாக திறக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துறையில் டாக்டர் பத்மநாபன் சொல்லிட்டு ஒருத்தர் பேராசிரியராக பயிற்சி பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் மீதான பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக வெளிவந்துட்டே இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் 2017 PhD முடிச்சிட்டுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் முடிச்சிருந்து ஏறக்குறைய 2024 வரைக்கும் அவரோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணவே கிடையாது. PhD கைட்ஷிப் வாங்குறதுக்கான UGC ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா PhDயோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் கைட்ஷிப் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு PhDயோட ரூல்ஸ் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் PhD ரூல்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்காமலேயே அவருக்கு கைட்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்படி கைட்ஷிப் யார் கொடுத்தாங்க? ஒன்று. ரெண்டாவது இப்போ வரைக்கும் 2022 யூனிவர்சிட்டிக்கு NAC கமிட்டி ரிசர்ச்க்கு வந்திருக்காங்க. அப்போ கூட அவர் தன்னோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண கிடையாது. 2011 2025 வரைக்கும் இருக்காரு. ஆனால் அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. RTIயில் பசங்க கொஸ்டின் கேட்டதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணவே கிடையாது. இதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை என்கொயரி பண்ணாங்க. அந்த என்கொயரி என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியவே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாதம் அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிராஜுவேஷன் நடக்கலை, எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. சர்டிஃபிகேட் மேலே நண்பகத்தன்மை கிடையாது. உடனடியாக தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் அவரோட சர்டிஃபிகேட்டை சரி பார்க்கணும். அதே மாதிரி அந்த போட்ட கமிட்டியோட ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படைத்தன்மை அனைவருக்கும் தெரியணும். மேலும் கல்வி கட்டண உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 மடங்கு உயர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில் இருந்த ஃபீஸ் இன்றைக்கி 6000 ரூபா இருக்குது. அதே மாதிரி தீசிஸ்க்கான அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் ஃபீஸ் இருக்குது, 18,000 இருக்குது. இந்த மாதிரி கல்வி கட்டண உயர்வு என்பது
மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்திருக்குது. இதை வந்து உடனடியாக வந்து திரும்ப பெறணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு யூனிவர்சிட்டியில் 2022ஆம் தேதி வந்து 2022ஆம் ஆண்டு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக முடிவு பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து இப்போ வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து ஏற்றுக்க முடியாது. உடனடியாக தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் தலையிட்டு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிலவக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கெமிக்கல்ஸ் கிடைக்கிறது, அந்த ஆய்வு லேபை வந்து யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பேராசிரியர் புகார், அதே மாதிரி கல்வி உதவித்தொகை கட்டண உயர்வு அனைத்தையும் வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக வந்து இன்றைக்கி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காட்டி மீண்டும் இசஃபை அதிக மாணவர்களை திரட்டி பாரதியார் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கும்.